வணக்கம். சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற சில நியூஸ், ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு கனெக்ஷன், அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். வாங்க. சரி, ஒரு அமெரிக்க ஸ்டாக் மார்க்கெட் சரிவு, தமிழ்நாட்டுல ஒரு எலெக்ஷன் வாக்குறுதி, அப்புறம் விவசாயிகளோட ஒரு பிரச்சனை. இது மூணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? வாங்க இந்த மூணு செய்தியும் ஒன்னா கோத்து பார்க்கலாம். அப்படி பார்த்தா பவர், பணம், மக்கள் இவங்க எல்லாரும் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு ஒரு பெரிய பிக்சர் நமக்கு கிடைக்கும். முதல்ல நாம அரசியலுக்குள்ள போலாம். பாருங்க, பாலிடிக்ஸ்ல மொத்த கேமே பவரை பிடிக்கிறது, பிடிச்ச பவரை தக்க வைக்கிறது. இதுதான். இப்ப பாருங்க, இதுல ரெண்டு வேற வேற அப்ரோச் இருக்கு. ஒரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக அவங்க செஞ்ச நல்ல திட்டங்களை சொல்லி ஓட்டு கேக்குறாங்க, அதாவது அவங்களோட ட்ராக் ரெக்கார்டை முன்னிறுத்துறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக இன்னும் பெரிய வாக்குறுதிகளை கொடுத்து, அதாவது எதிர்காலத்துல நாங்க இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லி மக்களை கவர பாக்குறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்ட்ராஸ்ட் இல்லையா? சரி, அடுத்தது ஒரு புது கட்சி அரசியலுக்குள்ள வருதுன்னா அவங்க என்ன செய்வாங்க? இது ஒரு மாதிரி கிளாசிக் 3 ஸ்டெப் பிளேபுக் மாதிரி. உதாரணத்துக்கு நடிகர் விஜய் கட்சி மாதிரி புதுசா வரவங்க இதைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் தென்னிந்தியாவுல அரசியல் களம் ஏன் இவ்ளோ யூனிக்கா இருக்குன்னு தெளிவா காட்டுது. இங்க இருக்கிற வலுவான மாநில கட்சிகள், மொழி, கலாச்சார அடையாளம், அப்புறம் இந்த வரி பங்கீட்டு பிரச்சனை, இதெல்லாம் சேர்ந்துதான் நேஷனல் பார்ட்டிஸ் இங்க ஜெயிக்கிறதுக்கு ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்ற புதிருக்கு விடையா இருக்கு. சரி, பாலிடிக்ஸை விட்டுட்டு இப்போ பணத்தை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா குளோபல் மார்க்கெட்ல ஆரம்பிச்சு நம்ம வீட்ல வாங்குற பொருள் விலை வரைக்கும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது இந்த எக்கனாமிக் ஃபோர்ஸஸ் தான். 55,000 கோடி ரூபாய். ட்ரம்ப் மீடியா சம்பந்தமா இந்த நம்பரை நீங்க நியூஸ்ல பார்த்திருக்கலாம். அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய நம்பர். ஆனா உண்மையில இதுக்கு என்ன அர்த்தம்? இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 55,000 கோடி ரூபாய் கம்பெனியோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து காணாம போன காசு கிடையாது. இது ஒரு பேப்பர் லாஸ். அதாவது அந்த கம்பெனியோட எதிர்கால லாபத்து மேல முதலீட்டாளர்களுக்கு இருந்த நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். அடுத்த ஒரு பெரிய கேள்வி, $1 இந்திய ரூபாயோட மதிப்பு 100 ரூபாயை தொடுமா? நிலேஷ் ஷா மாதிரி பெரிய எக்கானமிஸ்ட்லாம் இப்படி ஒரு கணிப்பை சொல்றாங்க. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க குளோபல் ஃபேக்டர்ஸ் தான். இதுல பாருங்க, ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி தான் இதுவும். ரூபாயோட வேல்யூ குறைஞ்சா டாலர்ல சம்பாதிக்கிற ஏற்றுமதியாளர்களுக்கு செம்ம லாபம். ஆனா இறக்குமதியாளர்களுக்கும் நம்மள மாதிரி நுகர்வோருக்கும் பெரிய நஷ்டம். ஏன்னா மொபைல் போன், பெட்ரோல் மாதிரி நாம இறக்குமதி செய்யற எல்லா பொருளோட விலையும் ஏறிடும். இது ஒரு செம பவர் மூவ். ஒரு கம்பெனி தன்னோட ஷேரையே திரும்ப வாங்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எங்க ஷேர் விலை கம்மியா இருக்கு, இதுக்கு மேல ஏறும்னு மார்க்கெட்டுக்கு சிக்னல் கொடுக்கறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அந்த கம்பெனி தாமேலே பெட் கட்டி அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிவார்டு கொடுக்குது. சரி, அடுத்ததா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நடக்கிற அதிகார போராட்டத்தை பத்தி பார்க்கலாம். இது எப்பவுமே இருக்கிற ஒரு டென்ஷனான விஷயம்லாம். அதுலயும் பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொல்லவே வேணாம். இந்த கேள்விதான் இன்னைக்கு இந்தியாவுல கூட்டாட்சி தத்துவம் பத்தின விவாதத்தோட மையப்புள்ளியா இருக்கு. மாநில அரசாங்கங்கள் எல்லாம் வெறும் வரி வசூல் பண்ற ஏஜென்ட்டா மாறிட்டு இருக்காங்களா? இந்த டேபிள் பாருங்க, இந்த நிலைமைய ரொம்ப தெளிவா விளக்குது. ஒரு பக்கம் போலீஸ், சுகாதாரம், விவசாயம்னு மக்களோட நேரடி தேவைகள் எல்லாம் மாநில அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் முக்கியமான வரி வசூல், நிதி ஒதுக்கீடுன்னு பணப்பைய சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கையில வச்சிருக்கு. இதுதான் பிரச்சனை. இது ஒரு மாதிரி கேட்ச் 22 சிச்சுவேஷன். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நகர வளர்ச்சிக்கு காசு வேணும்னா மாநில அரசாங்கங்கள் சொத்து வரியை ஏத்தியே ஆகணும்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஆனா சொத்து வரியை ஏத்துனா மக்களுக்கு பிடிக்காது. என்ன ஒரு இக்கட்டான நிலைமை பாருங்க. சரி, கவர்மெண்ட் அதிகாரத்துல இருந்து இப்போ பெரிய பெரிய டெக் கம்பெனிகள், அதாவது கார்ப்பரேட் அதிகாரத்துக்கு வருவோம். அவங்க எம்ப்ளாயிஸ் மேல எந்த மாதிரியான அதிகாரத்தை செலுத்துறாங்கன்னு பார்க்கலாம். மெட்டா மாதிரி கம்பெனிகள் ஏன் அவங்க ஊழியர்களை இப்படி கண்காணிக்கிறாங்க? ஆஃபீஸ்க்கு எல்லாரும் வரணும், எல்லாரும் சரியா வேலை செய்யணும், சரியா வேலை செய்யாதவங்கள வேலையை விட்டு அனுப்பணும்னு அவங்களுக்கு சில டார்கெட் இருக்கு. ஆனா இந்த எஃபிஷியன்சிக்காக எம்ப்ளாயீஸோட பிரைவசியை காம்ப்ரமைஸ் பண்ணலாமாங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி. ஓகே, நாம இவ்வளோ நேரம் அரசியல், பொருளாதாரம், கார்ப்பரேட் பவர்னு பெரிய விஷயங்களை பத்தி பேசிட்டோம். இப்போ கடைசியா இந்த எல்லா சிஸ்டமும் சேர்ந்து கடைசியில நம்மள மாதிரி சாதாரண மக்களை, அதாவது களத்துல இருக்கிறவங்கள எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஊட்டி விவசாயிகளோட நிலைமைய பாருங்க. இது ஒரே ஒரு பிரச்சனை இல்ல. ஒரு பக்கம் கிளைமேட் சேஞ்சினால புது பூச்சி வருது, இன்னொரு பக்கம் போட்ட பூண்டுக்கும் கேரட்டுக்கும் விலை இல்ல. அது மட்டும் இல்லாம காட்டு மிருகங்களும் பயிரை நாசம் பண்ணுது. இது எல்லா பக்கம் இருந்தும் வர்ற அடி. இது அவங்களோட விவசாயத்தை மட்டும் இல்ல, மொத்த வாழ்க்கை முறையுமே கேள்விக்குறியாக்குது. இப்ப இந்த கான்ட்ராஸ்ட பாருங்க. ஒரு பக்கம் விவசாயிகள் சிஸ்டத்தால கைவிடப்பட்ட மாதிரி உணர்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வெறும் 5-10 குடும்பம் இருக்கிற ஒரு மலை உச்சிக்கு தேர்தல் அதிகாரிகள் கஷ்டப்பட்டு நடந்து போய் அவங்க ஓட்டு போட வாக்குச்சாவடி அமைக்கிறாங்க.
ஒரு வாக்காளர் கூட விடுபடக்கூடாதுன்ற ஜனநாயகத்தோட வாக்குறுதியை காப்பாத்த இவங்க எவ்ளோ பெரிய முயற்சி எடுக்கறாங்க பாருங்க. தமிழ்நாட்டுல மட்டும் பாருங்க, 6.25 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள். இந்த நம்பர்ஸே இந்த தேர்தல் அதிகாரிகள் செய்யற வேலையோட பிரம்மாண்டத்தை காட்டுது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் கொஞ்சம் அதிகம். ஆக கடைசியா நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம பார்த்த இந்த ஒவ்வொரு நியூஸும் தனித்தனி தீவு கிடையாது. எல்லாமே ஒரே சிஸ்டத்தோட வெவ்வேறு பாகங்கள். அரசியல், பணம், நம்மளோட அன்றாட வாழ்க்கை, இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த கண்ணுக்கு தெரியாத இணைப்புகளை நாம புரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு வர தலைப்புச் செய்திகளை நாம பார்க்குற விதமே மாறிடும். நீங்க எப்படி பார்க்க போறீங்க?